காஷ்மீரிலே நம்முடைய இந்திய மக்கள் சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கு அஞ்சலி செலுத்தினோம். உடனடியாக உள்துறை அமைச்சர் வெடிய போய் அந்த இடத்துல இன்னைக்கு நிற்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்திய நாட்டிலே எந்த விதமான பயங்கரவாதத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று அந்த இடத்துக்கு போய் நின்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய பாரத பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தாலும் கூட உடனடியாக அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டு விடிய என்னுடைய இந்திய நாடு என்னை தேடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் இந்த மண்ணிலே வந்து இறங்குகிறார். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் துடிதுடித்து போகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம். எத்தனை அந்நிய சக்திகள் வந்தாலும், எத்தனை தீவிரவாதிகள் வந்தாலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கு இருக்கின்ற வரை ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு இன்ச் நிலத்தை கூட எந்த தீவிரவாதியும் எடுக்க முடியாது. மக்களுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தபடி அரசியல் சட்டப்பிரிவு 370 நீக்கினோம். ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்த அத்தனை காலமும் சிறிது சிறிதாக இயல்பு நிலை திரும்பி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியலை விலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலினால், ஆதரவினால், அந்நிய சக்திகளுடைய ஆதரவோடு ஒரு பயங்கரவாத செயல் இந்த மண்ணிலே அரங்கேறி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தமட்டில் நம்முடைய உள்துறை அமைச்சர் இன்று நமக்கெல்லாம் ஒரு பட்டேல் என்றால் அது திரு அமித்ஷா அவர்கள் தான். இந்த நாட்டை அந்நிய சக்திகளிடமிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரு பெரும் தலைவர்கள் எந்த ஒரு இந்தியனுடைய உயிரையும் ஒருபோதும் துச்சமாக மதித்து அவர்கள் செயல்படாமல் இருந்ததில்லை. காஷ்மீரில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்முடைய பிரதமர் அதற்கென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பார். கடந்த காலம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது.